அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நண்பர்களே. இந்த பதிவுல நாம இறைவனை பற்றிய வரம்புகளை பத்தி பார்ப்போம். போன பதிவுல நாம இறை நம்பிக்கையின் வரம்புகளை பத்தி பார்த்திருந்தோம். இறை நம்பிக்கையுடைய வரம்பு அப்படின்னா இறைவன் எத்தனை பேர் அல்லது ஒருவனா அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையில நம்ம பார்த்திருந்தோம். எப்படி நம்பிக்கை கொள்வது, எப்படி தொழுவது அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். அப்ப இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது என்னன்னா இறைவனுடைய வரம்புகள், அந்த பண்புகளை பத்தி நம்ம பார்ப்போம். இப்போ குர்ஆன் முழுக்கவே இறைவன் ஒருவனே அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு அத்தியாயம் அந்த இறைவனுடைய அந்த பண்புகளை பத்தி மட்டுமே பேசுது. 112வது அத்தியாயம் சூரா இக்லாஸ், அதாவது உல தூய்மை அப்படின்னு அர்த்தம். இந்த அத்தியாயத்துடைய முதல் வசனம் குலு வல்லாஹு அஹத், அதாவது சொல்லுங்கள் இறைவன் ஒருவனே அப்படின்னு. மிக அழுத்தம் திருத்தமாக அது சொல்லக்கூடிய விஷயம், உங்கள் இறைவன் ஒருவன் தான். இது சம்பந்தமா நம்ம ரொம்ப தெளிவாவே போன பதிவுல பேசியிருந்தோம். பார்க்காதவங்க அந்த பதிவு பாருங்க. ஒரு இறைவன் தான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எப்படி அறிவுபூர்வமான உண்மையாக இருக்கிறது, எப்படி நடைமுறை சார்ந்து இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த அவ்வளவு தெளிவா பேசியிருந்தோம். அது பார்க்காதவங்க அந்த பதிவு பாருங்க. அப்ப அடுத்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா அல்லாஹு சமத், அதாவது இறைவன் தேவைகள் அற்றவன். அப்ப இந்த இடத்துலதான் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம், இறைவன் தேவைகள் அற்றவன் அப்படின்னு சொன்னா A to Z எதுவுமே இறைவனுக்கு தேவையில்லை. ஆனால் இறைவனுடைய தேவைதான் நம்ம எல்லாருக்குமே இருக்கு, அவனுடைய ஒட்டுமொத்த படைப்புகளுக்கும் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்ப தேவைகள் இல்லாதவன் அப்படின்னா எப்படி புரிஞ்சு கொள்றது அப்படின்னு சொன்னா, இப்ப இறைவன் யார் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு 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 உருவம் எல்லாருக்கும் வரும். அந்த உருவம் பெரும்பாலும் ஆண் உருவமாக இருக்கும் அல்லது பெண் உருவமாக இருக்கலாம். இப்போ ஆண் அப்படின்னு சொன்னா பொதுவாகவே இறைவன் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா 2 கை 2 காலோட ஒரு அழகான முகத்தோட ரொம்ப அழகா ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே நம்மளை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற அந்த ஒரு அர்த்தம் அதுல வரும். அப்ப இறைவன் ஆணாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவருக்கும் உடலுக்குள்ள பல பாகங்கள் இருக்கு, அவருக்கும் அந்த பிறப்பு உறுப்பு இருக்கு. அல்லது இறைவன் பெண்ணாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த பெண் சார்ந்த அந்த உறுப்புகள் இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். குர்ஆன் வசனம் என்ன சொல்லுதுன்னா இறைவன் தேவைகள் அற்றவன் அப்படின்னு வருது. அப்ப இறைவன் தேவைகள் அற்றவன் அப்படின்னா ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுடைய தேவை உண்டு, ஒரு பெண்ணுக்கு ஆணுடைய தேவை உண்டு. ஆனா இந்த வசனத்தை நம்ம கூர்ந்து பார்க்கும் பொழுது இறைவன் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல. அப்ப திருநங்கையா? அதுவும் கிடையாது. அப்ப இறைவன் இருக்கின்றான், அவன் நம்மை பார்க்கின்றான், கண்காணிக்கின்றான், நம்மளுடைய தேவைகளை அவன் நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கிறான். இவ்வளவுதான் விஷயம். நம்ம மீண்டு அவனிடத்தில் செல்ல இருக்கிறோம். அப்ப நம்ம பண்ணக்கூடிய வணக்க வழிபாடுகள் மூலம் இறைவனுக்கு சந்தோஷம் ஏற்படுமா? கிடையாது. துக்கம் ஏற்படுமா? கிடையாது. நான் ஒரு சட்டத்தை உனக்கு போட்டு கொடுத்துட்டேன், இந்த சட்டப்படி நீ நடந்தீனா உனக்கு பாஸ் மார்க் கிடைக்கும், நீ என்கிட்ட மீளலாம். அப்படி இல்லைன்னா நீ தேர்வுல தோல்வி அடைஞ்சதன் காரணமாக உனக்கு தண்டனை, அந்த நரகம். இவ்வளவுதான் விஷயம். அப்ப நம்ம இறைவனை சந்தோஷப்படுத்தி இறைவனை சிரிக்க வைக்கிறதுங்கிறது மகிழ்ச்சிப்படுத்தி சிரிக்க வைக்கிறதுங்கிறது முடியாத ஒரு காரியம். அதனால இறைவனை பொறுத்த வரைக்கும் அந்த சிரிப்பு கூட அந்த இறைவனுக்கு தேவையில்லாததுதான். இறைவனுக்கு துக்கமும் வராது, மகிழ்ச்சியும் இருக்காது, வருத்தமும் இல்லை, அது ஒண்ணுமே கிடையாது. அப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வசனத்தில் இருந்து இறைவன் தேவைகள் அற்றவன். அப்போ ஒரு கேள்வி வரும், தேவையில்லாத இறைவன் எதுக்கு குர்பானியை கேட்டு கொண்டிருக்கிறான்? ஏன்னா பல பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இறைவனுடைய பேரை சொல்லி குர்பானிங்கிற பேர்ல அறுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் இறைவனை போய் சேருகிறதா அப்படின்னு. குர்ஆனே அதுக்கு தெளிவா பதில் சொல்லுது, நீங்கள் கொடுக்கக்கூடிய மிருக பலி எதுவுமே என்னை சேராது. நான் சொல்லியிருக்கேன் நீங்க இதை செய்யணும்னு, நான் சொன்னதுக்காக நீங்க செய்யக்கூடிய அந்த பயபக்தி இருக்குது இல்லையா, இதுதான் என்னை அடைகிறது. குர்ஆன் வசனம். நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த குர்பானி இறைவனை அடைவது இல்லை, மாறாக அதன் மூலம் வெளிப்படும் பயபக்தி தான் என்னை அடிக்கிறது. அப்ப அந்த குர்பானி கொடுத்த அந்த இறைச்சி நீங்களும் உண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் கொடுங்கள், ஏழைகளுக்கும் கொடுங்கள். இதுதான் அந்த குர்ஆன் வசனம். அப்ப இறைவன் சொன்னதை நீ செய்றியாங்கிறது தான் இறைவன் இங்க பார்த்து கொண்டு இருக்கிறாரே தவிர அந்த மாடு நல்லா இருக்குது, மாட்டுக்கறி ரொம்ப பிடிக்கும், நீ அறுத்து எனக்கு பலி கூட, இதெல்லாம் அங்க விஷயம். எனக்கு ஆடுனா ரொம்ப உசுறு, இவனை ஒரு இந்த ஹஜ்ஜுக்கு நீ எனக்கு பலி கொடு, நான் அதை சாப்பிட்டுக்கிறேன், அதெல்லாம் அங்க விஷயம். நீ அறுத்து நீ சாப்பிடு, மற்றவங்களுக்கும் கொடு, இதுதான் அங்க இறைவன் சொல்லக்கூடிய விஷயம். அப்ப என்னை அடையிறது முழுக்க நான் சொன்னதை நீ பயபக்தியோட செஞ்ச இல்லையா, அதுதான் என்னை அடையுது அப்படிங்கிற அந்த செய்தியை தான் இறைவன் அந்த குர்ஆன்லயே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இறைவன் தேவைகள் அற்றவன். இறைவனுக்கு இளமையும் கிடையாது, முதுமையும் கிடையாது, பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாதுங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். இது அடுத்த வசனத்திலேயே வரதையும் நம்ம பார்க்கலாம். லம் யலித் வலம் யூலத் அப்படின்னு வரும். அவனை யாரும் பெறவில்லை, அவன் யாரையும் பெற்றெடுக்கப்படவும் இல்லை அப்படின்னு வருது.
அவன் யாரையும் பெறவில்லை, அவனை யாரும் பெறவில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இதை நாம் எப்படி புரிஞ்சு கொள்றது? இறைவனை யாராவது பெற்றிருந்தால் அப்ப அவன் பலவீனமானவன். ஏன்னா கடவுளுக்கும் ஆரம்பம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் உண்டு. அப்ப ஆரம்பத்துக்கு முன்னாடி இருந்தது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்ப இது ஒரு கடவுள் வம்சமா? கடவுளுக்கு கடவுள் பிறந்தார், அவருக்கு ஒரு மகன் கடவுளா பிறந்தாருங்கிறது. அப்ப இந்த இடத்துல லம் யலித், அவனை யாரும் பெற்றெடுக்கவில்லை. வலம் யூலத், அவன் யாரையும் பெற்றெடுக்கவில்லை. அப்ப இறைவனுக்கு மகனும் கிடையாது, என்னையும் யாரும் பெத்தெடுக்கல, நானும் யாரையும் பெத்தெடுக்கலங்கிற அந்த ஒரு விஷயம். ஆனால் இந்த பூமி முழுக்க இருக்கக்கூடிய பல சமூகங்களுடைய நம்பிக்கையை எப்படி இருக்குது அப்படின்னா, இறைவன் குறிப்பிட்ட ஒரு பொருளில் இருந்து பிறந்தார் அப்படின்னும், அவருக்கும் ஆரம்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருப்பதாகவும், கூடவே அவர் தனக்கான ஒரு மகனை பெற்றெடுத்தார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் பல மத நம்பிக்கைகள் இருக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். ஆனால் இறைவனுடைய பண்பு, இறைவனுடைய அந்த வரம்பு எல்லாமே எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னா, இறைவன் தனித்து இயங்கிக் கொண்டிருக்கிறாரு, அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கானவர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த காட்டுது. குரான் மட்டும்தான் ஏகத்துவம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா முன்னெடுக்கும். இதுக்கு ஈக்குவலா உலகத்துல எந்த வேதமும் ஒரே இறைவன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த அவ்வளவு பவர்ஃபுல்லா முன்னெடுக்காது. அப்ப இந்த இடத்துல நாம பார்க்கும் பொழுது இறைவன் தன்னை பற்றியே இங்க சொல்லும் போது, நான் ஒருத்தன் தான், என்னை யாரும் பெத்தெடுக்கல, நான் யாரையும் பெத்துக்கல, ஏன்னா எனக்கு அந்த தேவை கிடையாது. அது அவ்வளவு தெளிவா இருக்கு. அப்புறம் வலம்ய குன்லஹு குஃபுவனஹர், அவனுக்கு நிகராக இங்க ஒன்றுமே இல்லை. இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன? அவனுக்கு நிகராக இங்க யாருமே இல்லை அப்படின்னு சொன்னா, பொதுவா மனிதர்கள் சில பேர் இல்ல பல பேர் தன்னுடைய மூதாதையர்களை வணங்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இவங்க வந்து இறைவனுக்கு நிகரானவர்கள் அப்படின்னும், இல்லை இவங்கதான் இறைவனே அப்படின்னும். கடவுளாக இங்க பல விஷயங்கள் பார்க்கப்படுகிறது. பெற்ற தாய் தந்தை, மூதாதையர்கள், ஒரு கல்லு, ஒரு மண்ணு, ஒரு சூரியன், ஒரு பாம்பு, ஒரு மயில், ஒரு யானை, ஒரு குரங்கு, இங்க எதுவுமே தப்பிக்கல. ஒரு மரம் கூட தப்பிக்கல. இது எல்லாமே கடவுள். ஆனா இறைவன் சொல்றாரு, எனக்கு நிகரானவர்கள் இங்க எதுவுமே இல்லை. ஏன்? இது எல்லாத்தையும் நான் தான் படைச்சேன். உங்க கண்ணு முன்னாடி நீங்க எங்களுடைய முன்னோர்கள் தெய்வங்கள்னு வணங்குறீங்க. அவங்க எங்க? அவங்களே சொல்றாங்க, இல்ல செத்துட்டாங்க. செத்துட்டாங்கல்ல, செத்துட்டாங்க அப்படின்னா அவங்க பலவீனமானவங்க, அவங்க மனிதர்கள் தான். உங்களுடைய அறிவு தெளிவா சொல்லுது. ஆனால் உங்களுடைய அந்த காலங்காலமா கடத்திக்கிட்டு வர அந்த செய்திகள் தவறான செய்திகளா இருக்கிறதுனால நீங்க தடம் மாறி போய்கிட்டே இருக்கிறீங்க. இது தவறு அப்படின்னு சொல்லுது இந்த வசனம். அவனுக்கு நிகராக ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, இதுதான் என்னுடைய இறைவன் ஒவ்வொரு பொருளையும் தேடி பிடிச்சி மனுஷன் வழங்கக்கூடிய அந்த ஒரு வழிபாடு இறைவனை கோபப்படுத்தும். இறைவனை சந்தோஷப்படுத்த முடியுதோ இல்லையோ, இறைவனுக்கு கோபப்படுத்துறதுல நம்ம வந்து ரொம்பவும் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் பாருங்க, பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவனுக்கு நிகராக ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது உலகம் முழுக்க நம்ம பாக்குறோம், இறைவனுக்கு ஒரு உருவம் கொடுக்குறாங்க. அது ஒரு மனித உருவத்தை ஒத்ததா தான் இருக்கு. கொஞ்சம் விகாரமா இருக்கும். அதாவது ஒரு 2 தலை அல்லது கூடுதலான இன்னும் சில தலைகள், கூடுதலான கை கால்கள், எப்படி பார்த்தாலும் அந்த மனுஷன் மாதிரியான அந்த உருவம் தான் வரும். கொஞ்சம் அந்த உருவங்கள் கொஞ்சம் விகாரமா இருக்கும். இப்படியெல்லாம் விகாரமா செஞ்சுட்டு இதுதான் என்னுடைய கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதே மாதிரி தனக்கான ஒரு குழந்தை பிறந்தா அது இறைவனுடைய அவதாரமா யாரும் பாக்குறது கிடையாது. அது கருவிலேயே இது மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஏதோ மிஸ்டேக்கா வளருது, கலைச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அதையும் மீறி பிறந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த குழந்தையும் கஷ்டப்படுது, அப்பா அம்மாவும் அதை வெறுக்கிறாங்க. அது இறைவனுடைய அவதாரமும் பார்க்கணும் இல்லையா? இல்ல, அவங்களுக்கு நல்லா தெரியுது இது வந்து மனுஷ பிறப்பு இல்லை அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னவா இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மிக நிச்சயமாக இறைவனுக்கு நிகராக இங்கே ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே இறைவனால் படைக்கப்பட்டதுதானே தவிர மாறாக இவைகள் இறைவன் கிடையாது. ஒரு மிருகத்தை பார்த்து நம்ம வந்து இது இறைவன் அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்மளை விடவும் அறிவு குறைவானதுதான் அந்த மிருகம். நம்மளே சொல்றதுக்கு 5 அறிவு தான். மாட்டுக்கு 5 அறிவு ஆனா கடவுள், குரங்குக்கு 5 அறிவு ஆனா கடவுள், பாம்புக்கு 3 அறிவு ஆனா கடவுள், மயிலுக்கு 4 அறிவு ஆனா கடவுள். ஆக இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மனிதர்களுடைய சொந்த மன இச்சைகளினாலும் கற்பனைகளினாலும் வந்த தவறுகள் தானே தவிர 100% இறைவனுக்கு நிகராக இங்க எதுவுமே கிடையாது. இறைவன் மனிதர்களைப் போல் இருப்பானா அல்லது வேறு ஏதாவது ஒரு உருவத்தில் இருப்பானா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நமக்கு தெரியாது. அதை பத்தின ஆராய்ச்சியும் தேவையில்லை. இறைவன் இருக்கிறான் அப்படின்னு நம்ம நம்பும் பொழுது அந்த இறைவன் ஒருவன் தான். அந்த இறைவன் தேவைகள் இல்லாதவன். அந்த இறைவன் யாராலையும் பெத்தெடுக்கப்படல. அந்த இறைவன் தனக்கான ஒரு மகனாகவும் யாரையும் பெத்தெடுக்கல. அந்த இறைவனுக்கு நிகராக இங்க எதுவுமே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய விஷயத்த ரொம்ப எளிமையா
சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஒரு அத்தியாயம் சூரா இக்லாஸ், உல தூய்மை. மிக அருமையான விஷயத்தை, ரொம்ப கடினமான விஷயத்தை ரொம்ப எளிமையாக புரிய வச்சிருக்கு. ஆகையினால இதுதான் இறைவனுடைய வரம்புகள், இதுதான் இறைவனுடைய பண்புகளாக இருக்க முடியுமே தவிர, அறிவுபூர்வமாக நாம சிந்தித்தால் தெளிவாக தெரியும். ஒவ்வொருவருடைய மனசாட்சிக்கும் நாம சொல்வது இதுதான் சரி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தெளிவாக தெரியும். ஆகையினால இறைவனை நாம் இப்படித்தான் நம்ப வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவுல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நண்பர்களே.